குற்றங்களுக்கு கிளாசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. அது நீதி தேவதை கையில் இருக்கிற தராசு மாதிரி. எல்லா குற்றத்தையும் சமமாக தான் பார்க்கணும். என் பேரு மாறன். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ்ன்றது என்னுடைய கனவு, லட்சியம் எல்லாமே. எனக்கு சொந்த ஊரே தான். ஆனால் இந்த ஊர் முன்ன மாதிரி இல்லை. லேண்ட் பிராக்கெட்டிங் இந்த இடத்த சுற்றி நடந்து வந்துட்டு இருக்க ஒரு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டி. ஏமாந்தவங்க நிலத்தை கட்டாயப்படுத்தி வாங்கி அதிக விலைக்கு விற்கிறேன். அதில் லீடிங்கில் இருக்கிறது பவானி. பவானி பிறந்தது எங்கன்னு தெரியாது, ஆனால் சாவ போகிறது என்கிட்ட தான். இவனுக்கு தெரிஞ்ச நியாயம் அநியாயம் எல்லாம் இவன் போட்ட கட்டத்துக்குள்ள. எப்போ எப்படி இருப்பான் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களால கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு கேரக்டர். இந்த சிட்டிக்கு ஏற்ற இன்னொரு கிரிமினல். உங்கள் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்குமா? பார்த்துக்கோ. நல்லா கேட்டுக்க. நான் ஒரு முறை தான் சொல்லுவேன். 3 மணிக்கு அந்த பேப்பரில் கையெழுத்து போடுறேன். 4 மணிக்கு உன் புள்ள உயிரோட வீடு வந்து சேருவான். ரொம்ப யோசிக்காத. நீ சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்காது போல. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. 4 மணிக்கு அந்த பேப்பரில் கையெழுத்து போடுறேன். 5 மணிக்கு உன் பிள்ளையோட போனால் வீடு வந்து சேரும். சொல்ல மறந்துட்டேன். இவனுக்கு கூட பிறந்தவன் ஒருத்தர் இருக்கான். பேரு கௌரி சங்கர். படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், பண்ணுறது லேண்ட் பிராக்கெட்டிங். அவனுக்கு ஏற்ற சரியான பார்ட்னர். ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்துட்டு இருக்க முடியாது. கழுத்து போடு. பவானி எங்க? பவானி சரிதான் நீ சொல்றதும். பயந்தவன் இருக்கிற வரைக்கும் பயமுற்றவன் வாழலாம். போகலாம். செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. சில மாதத்துக்கு முன்னாடி நடந்த கேங் வாரில் எங்களுடைய முக்கியமான போலீஸ் இன்ஃபார்மர் அவங்க கொண்டுட்டாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ தான் நான் வந்தேன். இதுவரையும் பார்க்காத ஒரு புது போலீஸ் ஆஃபீஸராக தான் அவங்க என்னை பார்த்தாங்க. வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். பவானியும் சங்கரும் தோல்வியை சந்திக்கிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. பவானி எங்க? இங்கே தான் இருக்காரு. போன கொடு. இதோ தரேன்.
சொல்லு. பால்தாஸ் நம்மளை ஏமாத்திட்டான். நமக்கு வர வேண்டிய கான்ட்ராக்டை வர விடாமல் பண்ணிட்டான். நினச்சேன். அவனை என்றைக்கும் நான் நம்பினது கிடையாது. அவனுக்கு நம்ம யாருன்னு புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் சாகணும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அவனை வாழ விடக்கூடாது. இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு உயிரோட அவன் வீடு போய் சேரக்கூடாது. சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே வரேன். ஓகே. பால்தாஸ், நாங்கள் சொன்னதை கேட்டிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். டைம் ஆயிடுச்சுல, கிளம்பலாம். இரு, அவன் சாவறதை பார்த்துட்டு இருக்கேன்ல. வாழ்க்கைங்கிறது ஒரு நாள் வழிச்சாலையில் போகிற பயணம் மாதிரி தான். அந்த பயணம் பலருக்கு பிரமிப்பை கொடுத்துருக்கு, சிலருக்கு பயத்தை கொடுத்துருக்கு. டேய் சங்கர், இங்க பா. கொஞ்சம் பேருக்கு மரணத்தையும் கொடுத்துருக்கு. ஆனா சில பேருக்கு தான் வெற்றிங்கிற பரிசு கொடுத்துருக்கு. கேள்வி என்னன்னா, அது யாருக்குங்கிறதுல தான். இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் பவானிக்கு என் கையால சாவு நிச்சயம். அந்த நாளை எதிர்நோக்கி நான் காத்துட்டு இருக்கேன்.